கர்த்தருடைய நாமத்திற்கு துதி கனமாய் உண்டாவதாக. முதலாவது உங்கள் ஒவ்வொருவருக்கும் வார்த்தைகளை தெரிவித்துக் கர்த்தர் எப்போதும் நல்லவர், எப்போதும் நல்லவராய் இருப்பவர் நம்முடைய கர்த்தர். இதனாலே உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை கொடுக்கும்படியாக இந்த வாய்ப்பை அளித்த என்னுடைய தேவனுக்கு முதலாவது நன்றிகளையும் அதை தொடர்ந்து சபை போதகர் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நாளிலே பணியிட மாற்றம் பெற்று தாம்பரம் பள்ளியிலே முதல்வராக பணியிட்டு இருக்கிற நம்முடைய பள்ளி முதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிது நேரம் நம்முடைய சிந்தனையை உருவப்படுத்தி இந்த நாளின் தேவ செய்திகளாக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளின் தேவ செய்தியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 பொய்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த நாளில் நம்ம வேதாகமத்தின் சத்தியத்தை ஆராயிருக்கிறோம். இந்த சத்தியத்துக்குள்ளா போவதற்காக உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்க பிரயாசப்படுகிறேன். நீங்கள் எப்பொழுதாவது ஏமாற்றப்பட்டது உண்டா? Have you ever been cheated? என்ன பாஷ கேள்வி, டெய்லி நாங்கள் ஏமாற்றப்பட்டு தான் இருக்கோம். அப்படிதான். நீங்கள் எப்போதாவது ஏமாற்றப்பட்டது உண்டா அப்படிங்கிற கேள்வியை நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தோம்னா அணுதல் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றமானது என்ன செய்யுது? இருந்து கொண்டேதான் இருக்கு. அந்த ஏமாற்றப்பட்ட அணுதல் நாம் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தா ஒரு நேரத்தில் நமக்கு என்ன செய்யும்? கோவம் வரும், ஒரு நேரத்துல வருத்தம் இருக்கும், ஒரு நேரத்துல நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்கும். யாருக்குமே ஏமாற்றப்படுவதுங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனுதின வாழ்க்கையில ஏமாற்றப்படுவதை விரும்பாவிட்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை நாம என்ன செய்துட்டு இருக்கோம்? ஏமாற்றிக் கொண்டேதான் இருக்கோம். அதுலயும் முக்கியமாக 4 பொய்களை சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நம்மளே அறியாம ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறோம். அந்த 4 பொய்கள் என்ன? இந்த 4 பொய்கள் நம்ம எப்படி மீட்டுக் கொள்ளலாம், பரலோக ராஜ்யத்தை நீங்கள் எப்படி சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்பதை இந்த நாள் ஒரு சிறு தேவ செய்தியாக நாம் படிக்க இருக்கிறோம். வாசியங்கள் மார்க் 8:36. எடுத்த ஒரு வாசியங்கள் மார்க் 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் அனுதினமும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அனுதினம் நீங்கள் பார்த்து எல்லா காரியத்தையும் நீங்கள் திறன்பட செய்து நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோய்ந்து விட்டால் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய ஏம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு பெரியானது இப்படி ஆகணும், இதை நான் வாங்கணும், என்னுடைய குடும்பத்துக்கு நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை காட்டியே நம்முடைய வாழ்க்கையானது என்ன செய்யுது? ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இதை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளாவிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலக முழுக்கையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உங்களுடைய ஜீவனை நீங்கள் நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப அந்த ஜீவனை நாம எதை சொல்லி நஷ்டப்படுத்துறோம்? முதலாவது எடுத்த ஒரு வாசியங்கள் ஆதியாகமம் 19:14. ஆதியாகமம் 19:14. பெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவருடைய மருமக்கள் மார்பின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறார். சரி, சோதம் குமாரனுடைய அக்கிரமங்கள் ஆண்டுடைய சமூகத்திற்கு எட்டின உடனே ஆண்டவர் என்ன செய்தார்னா, நான் சோதம் குமாரை அழிக்கப்படுகிறார். அப்ப அந்த செய்தியை ஆண்டவர் அவருடைய பிரியமான மகன் ஆபிரகாமுக்கு லோத்துக்கு என்ன செய்யறாங்க? எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நான் இந்த பட்டணத்தை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். என்னுடைய பாவம் பழுகி பெருகி என்னுடைய சமூகத்தை எட்டி விட்டது. அதனால நான் என்ன செய்ய போறேன்? இந்த பட்டணத்தையும் அந்த மக்களை என்ன செய்ய போறேன்? அழிக்க போகிறேன். நீங்களும் என்ன என்றால் எனக்கு பிரியமான ஒரு ஜனமா இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டானவைகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த எச்சரிப்பின் செய்தி ஆபிரகாம் கேட்டு தன்னுடைய சகோதரன லோத்து சொல்லும்போது, லோத்து முதலாவது எங்க புறப்பட்டு போனார் என்றால் அந்த பட்டணத்திலே தன்னுடைய மகனுக்காக நிச்சயம் பண்ணி வைத்திருந்த தன்னுடைய மருமக்கமாரிடத்தில் போய் சொல்றாரு அந்த எச்சரிப்பின் செய்தி. எப்பா, ஆண்டவர் இந்த பட்டணத்தின் பாவத்து நிமித்தமாக இதை அழிக்க இருக்கிறாரு, நம்ம உடனே என்ன செய்யுங்க? புறப்பட்டு போனோம், நீங்க உடனே என் கூட வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த செய்தியை கேட்ட மருமக்கமாருடைய பார்வைக்கு என்ன செஞ்சா, இந்த பட்டணத்தை அழிக்க போயார் என்றால் அவனுடைய மருமக்கமாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதா என்ன செய்து கண்டது. முதலாவது காரியம், நாம நம்மளே சொல்லி ஏமாத்துறது என்ன தெரியுமா? நாம் ஆபத்தில் இல்லை,
இங்கு லோத்தின் மருமகமார்களுக்கு பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய நியாய தீர்ப்பை கொடுத்த ஒரு பயம் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதினமும் நாம் வேதம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், வேதத்தின்படி நடக்க பிரயாசிக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய நியாய தீர்ப்பை நீங்களும் நாமும் ஒரு காலத்துல நிச்சயமா சந்திக்க நேரிடும் பயம் என்ன செய்யல நம்மகிட்ட கிடையாது. இந்த பயம் நமக்குள்ள இருந்தால்தான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பினாலே தேவனுடைய சமூகத்துல நாம் செய்த எல்லா காரியங்களுக்கும் நம்ம ஆண்டவருக்கு கடனளிக்கிறப்பா இருக்கிறோம் என்ற சிந்தனை யோசனை இருந்தால்தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கையாகவும் பிரியமுள்ள வாழ்க்கை என்ன செய்யும் இருக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:34-35. லூக்கா 21:34-35. உங்கள் இருதயங்கள் பெருந்தீங்கினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். லோத்தினுடைய மருமகன்மார்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை காட்டிலும் அந்த சோதம் குமோரா பட்டணத்துல காணப்பட்ட லௌகீக காரியங்கள் தான் பெருசா செஞ்சு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் தன்னுடைய மாமன் நீங்க இருந்து இருக்காதீங்க, என்னுடைய வாங்க, ஆண்டவரை அழிக்க போகிறார், ஆண்டுடைய நியாய தீர்ப்பு இங்க நடக்க போகிறது அப்படின்னு எச்சரிப்பின் செய்தி அவர் கேட்ட போது அவருக்கு அந்த பயம் இல்லாம அவர்களுக்கு அதை என்ன செஞ்சு அவர் பரியாசம் பண்ணுகிறதாக காணப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் இந்த வசனத்தின் படி தான் இருக்கு. இருதயத்தின் பெருத்தினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகள் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கு நிறைந்திருக்கு. எனக்கு அன்பான பிள்ளைகள் அநேக நேரத்தில் நம்ம பைபிள் வாசிக்கிறோம். ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன நடக்கும், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பேன், தேவன் இன்னும் கூட இருக்கு, இதெல்லாம் சொல்றோம் கரெக்ட் தான். ஆனால் அதே தேவன் நீங்கள் தவறு செய்யும் போது உங்களையும் என்னையும் நியாயம் விசாரிக்க போகிறாங்கிற பயம் நமக்கு என்ன செய்யணும் இருக்கு. வாசிங்க பிரசங்கி 12:13-14. பிரசங்கி 12:13-14. காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைப்போல் எல்லோர் மனுஷன் மேலும் விழுந்த கடமை ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எங்க கொண்டு வருவார், நியாய தீர்ப்புகளை கொண்டு வருவார். இந்த வசனத்தை அனுதினமும் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியும்படியாக உங்களுடைய காரியத்தை நடப்பிக்கக்கூடியாக நீங்கள் திட்டமிட்டாலும் சரி, இந்த ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் குறித்தும், எல்லா சிந்தனைகளை குறித்தும், யோசனைகளை குறித்தும், என்னுடைய பேச்சுகள் குறித்தும், என்னுடைய செயல்களை குறித்தும் நியாய தீர்ப்பினால் என்ன செய்ய இருக்கிறேனே நியாயம் விசாரிக்கிறேன். நாம இந்த சிந்தனை, இந்த யோசனை நமக்குள்ளாக இல்லாதனால இந்த பயம் நமக்குள்ள இல்லை. அதான் நான் சொன்னேன், ஆபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இல்லாம நம்ம நல்லா இருக்கிறோம், சுகபோகமா இருக்கிறோம், நமக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லை, வியாபாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லிட்டு நம்மளே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை என்ன செய்திருக்கோம், ஏமாத்திக்கொண்டே இருக்கு. அங்கு லோத்து தன்னுடைய மருமகன்மாருக்கு சொன்ன அந்த எச்சரிப்பை அவர்கள் அறிந்து உணர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயந்திருந்தார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். ஆனால் எப்பொழுது அவர்களுக்கு நேரடியாக இருக்கிற அந்த ஆபத்தை அவர்கள் உணராமல் தன்னுடைய மாமனாகிய லோத்து நகைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் சிந்தித்து அதன்படி பிரயாசித்து தன்னுடைய காரியத்தை நடைபெற்றனால கடைசியில் பார்க்கிறோம், அவர்களும் பட்டணத்தில் உப்பு தூணாக என்ன செய்தார்கள், மறித்தார்கள். ஆக எனக்கு அன்பான பிள்ளை, முதலாவது போய் நம்மளே சொல்லி ஏமாற்றிக் கொள்வது, நாம் ஆபத்தில் இல்லை, ஆபத்தில் தான் இருக்கிறோம். என்ன ஆபத்தில் இருக்கிறோம், தேவனுடைய நியாய தீர்ப்பின் கொடுத்து ஆபத்தில் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அதான் ஆண்டு வசனம் தெரிய சொல்கிறாரு, ஒவ்வொருடைய கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் நாம நினைக்கலாம், நான் மனசுக்குள்ளதான் நினைச்சிருக்கிறேன், நான் என் குடும்பத்துக்குள்ளதானே பேசியிருக்கிறேன், இல்ல நான் போன்ல என் நண்பர்கள் தானே பேசியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து மறைக்கப்படாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் குறித்து நம்மளை நியாயம் விசாரிக்க இருக்கிறார். அந்த பயம் நமக்கு இருக்கும். இரண்டாவது காரியம் என்ன, வாசிங்க லூக்கா 12வது அதிகாரம் வசனங்கள் 16-20 வரை.
லூக்கா 12 ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாடி புசித்து குடித்து குறிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டார். சரி போ. இங்க ஆண்டவர் நேரத்தை குறித்த ஒரு ஊமையை சொல்லுகிறார். இங்க ஒரு மனிதன் என்ன செய்யறான்? தன்னுடைய விளைச்சல் நிலத்தை பார்க்கிறான். அதிக விளைச்சலை எங்க கொண்டு சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியல. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வீட்டை கூட இடிச்சு என்ன செஞ்சிடும், அதுல வர தியானிகள் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சிடும். அப்ப இனிமேல் நம்முடைய வருஷம் முழுவதும் சரி, நம்ம இந்த உழைப்பு என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். நமக்கு சுகபோகமாக நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா இருக்கிறதுக்கு நம்முடைய தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, நம்ம வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்போ ஆண்டவர் ஊமை சொல்லி சொல்றாரு, 20 பாருங்க. தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையது என்றார். 2வது கோயில்னா நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நினைக்கிற காரியம் நிறைய நேரங்கள் இருக்கு. இப்போ இல்லைன்னா என்ன, அப்புறம் இந்த வாரம் சனிக்கிழமை போனா என்ன, அடுத்த வாரம் சர்ச்சைக்கு போயிடும். இந்த மாசம் தசமம் வைக்கலாம் என்ன, அடுத்த மாசம் வச்சுக்கலாம். பாஸ்டர் இந்த வாரம் ஞானமுழுக்காக ஒரு அழைப்பை கொடுத்தாங்க, ஞானமுழுக்கு எடுக்கிற பிள்ளைங்க சொல்லலாம், இப்போ இல்ல பாஸ்டர் அப்போ சொல்லிக்கலாம். இப்படி நம்ம காலம் கடத்தி கொண்டு இருந்தோம். ஆண்டு சொல்றாரு, உடைய ஆத்மா இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால என்ன காலம் சமீபமா இருக்கிற ஒவ்வொரு நொடியும் தேவனுக்கு உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரனாகவும் உண்மை உள்ள பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த விவசாயம் நினைச்சாரு, விளைச்சல் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுக்கிறேன், இனி எனக்கு கவலையே இல்லை. என்னுடைய குடும்பத்தில் இருக்க என் சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாருக்கும் என்ன இருக்கு, ஆகாரம் இருக்கு, அதனால நான் இங்க உழைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆண்டு சொன்னார், அதெல்லாம் இருக்கும் ஒரு பக்கம், ஆனா உங்க ஆத்மா இடத்துல இருந்தா உனக்கு என்ன லாபம். நிறைய நேரங்களில் நம்முடைய திருச்சபையில சொல்லுவாங்க, ஏன் இன்னும் இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நியாயாசிரியர் சட்டம் வரல, இன்னும் இதற்கு இவ்வளவு காலங்கள் வரும், இன்னும் இதற்கு இவ்வளவு நேரங்கள் வரும், அது வரும். நியாயாசிரியர் சட்டம் எப்போ வரணுமோ அது வரும். ஆண்டவர் எப்போ இந்த நாளில் எதை குறித்திருக்கிறாரோ அது நடக்கும். ஆனா அது வரைக்கும் அதை காண்பதற்கு நாம் உயிரோடு இருக்கிறோமா என்பது என்ன செய்யாது, தெரியாது. அதனால எனக்கு அன்பான இருக்கிறீங்க, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணி நேரமும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கடைசி நொடி, கடைசி நிமிடம் அப்படிங்கிறத நினைத்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். வாசியுங்கள் ஆதியாகமம் 12:19-26 வாசிங்க. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 19:26. ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார். லோத்துடைய மனைவி, லோத்துடைய மனைவியோ ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு வெளியே கொண்டு போய் விட்டாங்க. வெளியே கொண்டு போய் விட்டுட்டு அந்த நீங்க பார்க்கிற மலைக்கு என்ன செய்யுங்க, ஓடி போங்க. நீங்க உயிர் வாழ வேண்டுமானால், தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் பின்னிட்டு பார்க்காம என்ன செய்யணுங்க, ஓடி போங்க. அப்ப லோத்து மனைவி ஓடி போகும்போது லோத்தோட மனைவிக்கு ஒரு ஆசை, நமக்கு தான் நேரம் இருக்குது, ஒரு நிமிஷம் என்ன செய்யலாம், திரும்பி பார்ப்போம் என்ன நடந்துச்சு. எப்பொழுது ஆண்டவர் நியமித்த நேரத்தை அவள் சரிவர உபயோகப்படுத்தாமல், ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் தனக்கு இஷ்டமானதை செய்யும்படியாக அந்த நேரத்தை வீணடித்தாலோ, அவள் எப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை மீறி பின்னிட்டு பார்த்தாலோ, வேத வசனம் சொல்கிறது அவள் உப்பு தூணா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை நாம் உண்மை உத்தமமாக என்ன செய்யணும், செலவு செய்யணும். காலையில எழுந்து பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை அனுதினம் நம்ம என்ன செய்யணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிடத்தை காத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம எந்த நொடியில கேட்டாலும் அப்போஸ்தலன் பவுலை போல என்ன செய்யணும், சொல்லணும். ஆண்டவர் இப்போ வந்தா நான் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு நீதி நமக்குள்ள வேணும். வாசிங்க மத்தேயு 25:44. மத்தேயு 25:44. நீங்கள் நிலையான நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அப்பொழுது அவர்களும்
அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலிடப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். சரி, அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவர்களாகவும் தாகமுள்ளவர்களாகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவர்களாகவும் காவலில் அடைக்கப்பட்டவர்களாகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி அனுதினமும் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்க பிள்ளைகளா இருக்கணும். கிடைக்கிற நேரத்துல ஆண்டுடைய அன்பை பிரதிபலிக்கிற பிள்ளைகளா இருக்கும். நாம நம்ம குடும்பம், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சபை விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு வட்டத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அடையக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரும்போது சொன்னார், ரட்சிப்பு சகல ஜனங்களுக்கு. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவர் கொடுத்த அந்த நேரத்தை எல்லோருக்குமாக நாம் என்ன செய்யணும், செலவு செய்ய வேண்டும். எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். தேவனுடைய அன்பை அனுதினமும் எல்லோருக்கும் பிரதிபலிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதை நாம் செய்ய வேண்டிய தவறவே கூடாது. ஆனா இரண்டாவது போய் நமக்கு காலம் அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் தோய்ந்து விடாமல் என்ன செய்யணும், இருக்கணும். மூன்றாவது போய் என்ன வாசிங்கள், அப்போஸ்தலர் 24 வசனங்கள் 24 25. அப்போஸ்தலர் 24 வசனங்கள் 24. பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றார். சரி, இங்க நாம் பார்க்கிறோம் கவர்னர் பெலிக்ஸுக்கும் பவுலுக்கும் நடந்த உரையாடல். பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது பெலிக்ஸ் கவர்னர் என்ன செய்யறாருன்னா, பவுலை அழைத்து உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை பத்தி எனக்கு என்ன செய் சொல்லு அப்படிங்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் சொல்ல ஆரம்பிச்சோடனே பெலிக்ஸ் நடக்கிற மாற்றத்தை பாருங்க. 25 வசனம், அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றார். மூன்றாவது போய் நம்ம சொல்றது என்னன்னா, இப்ப வேண்டாம் அப்புறம், இப்ப வேண்டாம் அப்புறம். பாஸ் ஏதோ ஒரு பிரேயர் பண்ண சொன்ன, பாஸ் இப்ப வேண்டாம் பாஸ் அப்புறம். அடுத்த வாரம் ஒரு டிவைன் சர்வீஸ் எடுங்கன்னா, இப்ப வேண்டாம் பாஸ் அப்புறம் சொல்றோமா இல்லையா? கோயிலார் பள்ளி பாடத்தை என்ன பாஸ்ன்னு சொன்னா, பாஸ் இப்ப வேண்டாம் பாஸ் அப்புறம் பார்த்து. இங்கு பெலிக்ஸ் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆவியானவர் அவருடைய இருதயத்திலே தொட்டு கிரியை செய்யும் போது அங்க அவர் என்ன செய்யறாருன்னா, எனக்கு இப்ப நேரம் போதுவல்ல, என்ன செய்யலாம் அப்புறம் பாரு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் பண்ணும் போதும் சரி, வேத வாசிக்கும் போதும் சரி, தேவனை குறித்து தியானம் பண்ணும் போதும் சரி, ஆண்டவருடைய ஆவியானவர் எல்லோருடைய இதயத்தை என்ன செய்யறாரு, ஒரு கிரியை. ஆண்டவருடைய வார்த்தை நிராகரிக்கிற பிள்ளைகளா என்ன செய்யணும் இருக்கும். ஆவியானவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்போது தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு பரலோகத்திலிருந்து ஈவா என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் ஆவியான ஒரு காரியத்தை உணர்த்துவார். காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்கும் போது ஆவியான உணர்த்துவார், இன்னைக்கு இதை செய் அப்படின்னு. ஆனா நாம நமக்கு வேற காரியங்கள் இருக்கிறனால என்ன செய்வோம், இன்னைக்கு இல்லைன்னா என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆவியானவர் சொல்லுவார், ஒரு இடத்துல போய் அவருக்காக ஜெபம் பண்ணணும், நாம என்ன சொல்லுவோம், அவருக்கு நமக்கு ஆகாது, எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு கருவு பார்த்துட்டோம். இப்படி ஒவ்வொரு முறை ஆவியானவர் நம்ம இருதயங்களை பேசும் போதும் கிரியை செய்யும் போதும் நாம் அதை அசட்டை பண்ணி நாம் புறம் தள்ளினோம், ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. வசன வாசியங்கள் 2 கொரிந்தியர் 6:2. 2 கொரிந்தியர் 6:2 மணிக்கும் 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை ஒரு காரியத்தை உணர்த்துகிறார், ஒரு காரியத்தை பேசுகிறார் என்றால் அதை தயவு செய்து நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நியமிக்கும்படியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போதோ, ஒரு காரியத்தை ஆண்டவர் கொண்டு வரும் போதோ, அதை தயவு செய்து என்ன செய்யாதீங்க, அசட்டை பண்ணாது. ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்துல எதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். அப்ப ஆண்டவர் அதை உணர்த்தும் போதும்
ஆண்டவர் அதை நியமிக்கும் போது அதை நீங்களும் நாம் அசட்டை பண்ணாதபடி காலம் தாழ்த்தாமல் அந்த காரியத்திற்கு இசைந்து தேவனுடைய சமூகத்தில் உங்களை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக நாள், இப்பொழுதே ரட்சணிய நாள். இது எப்போ நமக்கு அதே நேரத்தில் வரும்னா ஆண்டவருக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போதுதான். நியூ இயர் நிறைய ரெசல்யூஷன் எடுத்துருப்போம், புது வருஷத்துக்கு நிறைய தீர்மானத்தை எடுத்திருப்போம். இப்ப கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆயிடுச்சு. சற்று நிதானித்து அறிந்து பாருங்க, 1ஆம் தேதி எடுத்த தீர்மானத்தை இந்த 5 மாதங்கள் நாம நிறைவேற்றிருக்கிறோமா, கடைபிடித்திருக்கிறோமா? யோசி இருக்குதா அப்படிங்கிறத நீங்க ஆராய்ந்து சிந்தித்து யோசிச்சு பாருங்க. ஏன் இல்லைன்னா இந்த பொய்ய சொல்றோம், இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம், இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் தர வேண்டுமானால் ஆண்டுடைய வார்த்தையை செவிசாய்த்து உடனுக்குடனே ஆண்டவருக்காக எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக காணப்பட வேண்டும். வாசிங்க எபிரேயர் 3:7. எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. எனக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எதற்காக ஆண்டவர் இன்று அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார்? ஏன்னா ஆண்டவருடைய ஜனங்களை பற்றி தெரியும். கணவன் மனைவி குடும்பத்தை ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்க, நைட்டு பேசும்போது என்ன செய்வோம்? சரி நாளைக்கு எந்திரிச்சு நம்ம நடப்போம், குடும்ப ஜெபத்தை செய்வோம். ஆனால் நாளைக்கு எந்திரிச்சு குடும்ப ஜெபம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா மனைவி சொல்லுவாங்க, எனக்கு இப்போ தான் என்ன செய்யணும், சமைக்க எனக்கு நேரம் இல்லைம்மா. கணவன் என்ன சொல்லுவார், எனக்கு ஒரு முக்கியமான போன், நான் பேசணும், நான் கருவை என்ன செய்யறேன் வாரேன். இப்படி காலம் காலத்தில் என்ன செய்யக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை பிரசனை கேட்கும் போது ஆவியானவர் மனதில் பேசுவார். அதை உடனுக்குடனே அபியாசித்து அதன்படி செய்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவன் ஆசீர்வாதத்தை செய்வார், தருவார். ஆண்டவருடைய ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து அதை உடனுக்குடன் செய்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்து சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த கதவை தாண்டியாச்சுன்னா வேற மாதிரி மாறிடும். ஆவியான சத்தத்துக்கு என்ன செய்யறது? செவிசாய்ப்பு. ஆண்டவர் அதை நம்மளுக்கு விரும்புதே. ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால் கர்த்தருக்குள்ளாக ஒரு காரியத்தை தீர்மானித்திருக்கலாம், கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் என்றால் அதன்படி வாழ்க்கையை நடத்திக்கிற பிள்ளைகள் செய்யணும். அதான் 3வது போய் இப்ப இல்ல வேற 4வது போய் என்ன வாசிங்க, லூக்கா 18:18. லூக்கா 18:18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது தலைவன் ஒருவன், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டுடைய சமூகத்துல ஒரு தலைவர் வந்து கேட்கிறார், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை சுதந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த ஓமை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. லூக்கா 18 இருந்து 23வது வசனம் வரை நீங்க வாசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் அவர்கிட்ட கேட்கிறார், 19வது வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பணிவாக என்று என்கிற கற்பனையை நீ அறிந்திருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதலே கை கொண்டிருக்கிறேன். இதை வாசிக்கும் போது நம்மளே ஆண்டுடைய சமூகத்தை இருக்கிற மாதிரி இருக்குதா இல்லை? இங்க அந்த வாலிபன் எடுத்து ஆண்டவர் கேட்கிறார், நீ 10 பிரமாணத்தை என்ன செய்கிற, கடைபிடிக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், இந்த 10 பிரமாணத்தை நான் கற்றறிந்திருக்கிறேன், சிறு வயதுல இருந்து என்ன செய்யறேன், நான் கடைபிடித்து வருகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது மட்டும் போதாது. 22 பாருங்க. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வச்சு தரித்திருப்போது, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. 4வது குறை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட கிறிஸ்தவன். நீங்க எப்படி சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு அட்வென்டிஸ்டா இருக்கும், அது ஆப்டா இருக்கும், ஆல்மோஸ்ட்.
இந்த தலைவனானவன் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நீதியின்படியும் ஆண்டவர் அவனுக்கு கற்பித்து கொடுத்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கரெக்டா கடைபிடிச்சார். ஆனா உள்ள மட்டும் தோன்றார் லௌகிக இச்சை. ஆண்டவர் சொல்ல உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நீ விட்டுட்டு எல்லாத்தையும் தரித்திர கொடுத்துட்டு நீ என்ன செய்ய பின்னாடி வான்னு சொல்ற. ஆனா இதை கேட்ட மாத்திரத்துல அவன் மனம் நொந்து கவலையோடு திரும்பி போனான் வேதவசனம். அங்க பார்க்கிறோம் அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்தவனாக ஒரு பொய்யான வாழ்க்கையை செய்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தோமானால் கிட்டத்தட்ட கிறிஸ்தவனாக தான் இருக்கும் ஒழிய கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன செய்ய உலகத்துல வாழ. பகை, போட்டி, பொறாமை இதெல்லாம் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமாகி நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கவே முடியாது. இது எல்லாவற்றையும் நாம் வேதறித்து வெளியே அறிந்து ஆண்டுடைய சமூகத்துல ஒரு குடும்பமாக ஒரு சுகஜீவிகளாக கர்த்தருடைய பாதப்படியில நாம் எப்பொழுது நடக்குமோ அப்பொழுதுதான் நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் செய்ய முடியும், வாழ முடியும். வேதாந்தத்தில் ஒரு வசனம் வாசிங்க, யாக்கோபு 2:10. யாக்கோபு 2:10 அழகான வசனம். ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா. பாஸ்டர் 9 பிரமாணம் எனக்கு ஓகே பாஸ்டர், ஆனா அந்த 10வது எனக்கு என்ன செய்யாது. ஆகவே சொல்றோமா இல்லையா நம்முடைய வாழ்க்கை? வேத வசனம் சொல்லுகிறது நீங்க 9ஐயும் கடைபிடிச்சாலும் சரி, ஆனா 1ல தவறினீங்கன்னா பாவம் பாவம். கிருஷ்ணகிரியில நான் பார்க்கிற திருச்சபையில சபையில ஒரு கலக்கம் வந்துச்சு. இந்த சபை கலக்கத்துல 2 மூப்பர்கள் இருக்கிறாங்க. நான் உடனே போய் பேசுறேன். போன உடனே ஒரு வீட்டுக்கு போறேன். அவர் மூப்பர் கேட்டார், பாஸ்டர் நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? நான் உடனே அமைதியா இருக்கேன். நீங்க மௌனமா இருக்கும் போதே தெரியுது நீங்க அங்க போயிட்டு தான் என்ன செய்றீங்க. நீங்க அங்க போனீங்க என்ன செய்யறீங்க, இங்க அவர்கிட்ட போனா நீங்க அங்க போயிட்டு தானே இங்க வருவீங்க. நீங்க அங்க போனீங்க என்ன செய்யறீங்க, ஊழியக்காரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க நாம் பார்க்கிறோம் நமக்குள்ள ஆண்டுடைய பிள்ளைகள், ஒரு விசுவாச பிள்ளைகள், ஒரு விசுவாச குடும்பம், ஆண்டவரை நாங்கள் யாரும் சொந்தரச்சலா ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம ஆண்டுடைய வெளித்தோற்றத்துல ஒரு குடும்பமாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஏகப்பட்ட பிளவினைகள், ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் வேதாகம் சொல்லுகிறது நமக்கு ஆண்டுடைய சமூக இடமே. நீங்க 10 பிரமாணத்தை கடைபிடித்தால் ஒழிய ஆண்டுடைய அன்பை முற்று முழுவதுமாக பிறரிடத்தை வெளிப்படுத்தினால் ஒழிய பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமா இருக்கு. ஒரு வசனத்தை வாசிங்க, எரேமியா 29 அதிகாரம் வசனம் 13-14. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் முழு இதயத்தோடும் தேவனை தேடினானால் கண்டடைவீர்கள். ஆண்டவர் தெள்ளத்திலே சொல்றார், என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா, என்னுடைய கிருபை உங்களுக்கு வேணுமா, என்னுடைய அன்பு உங்களுக்கு வேணுமா, என்னுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேணுமா, ஒன்னே ஒண்ணு, முழு இதயத்தோடு என்ன செய்ய, அறகுறை இதயத்தோடு. நம்ம பேரளவுக்கு அட்வென்டிஸ்டா இருக்கிறவங்களுடைய உண்மையான அட்வென்டிஸ்ட் நம்ம யார் நினைச்சதில்லை இருக்கிறது. நான் என்னுடைய திருச்சபையில் எல்லா இடத்தையும் சொல்றேன், நம்ம செவன்த்டே அட்வென்டிஸ்ட் வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் செவன்த்டே அட்வென்டிஸ்டா இருக்கும். மீதி வாரத்துல 6 நாள் எப்படி இருக்கும், வேர்ல்டிஸ்டா இருக்கும். ஒரு நாள் மட்டும் ஆண்டுடைய ஆலயத்துல போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் செய்து ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்தி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விசுவாசியாக இருந்தோம். ஆனா இந்த சர்ச் வாசலை விட்டு வெளியே போயாச்சுன்னா பாவியில் பிரதான பாவி என்ன செய்யணும், மாறி. அதாவது இந்த வாரத்துல ஒரு நாள் அட்வென்டிஸ்டா இருக்கணும், வாரத்துல 6 நாள் எப்படி இருக்கணும், வேர்ல்டிஸ்டா. இப்படி நாம் ஒரு குறைபாடுள்ள ஒரு விசுவாசியா இருந்தோம். குறைபாடுள்ள ஒரு ஆண்டவரை
பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் ஆண்டவருக்கு நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் வராது. ஆனால் ஆண்டவர் வேத வசனத்தை சொல்கிறார், நீங்கள் எப்பொழுது என்னை முழு இதயத்தோடு, முழு இதயம் என்ன, முழு ஈடுபாடு, முழு அர்ப்பணிப்பு, ஆண்டவர் சொன்ன எல்லா நீதிகளையும் கடைபிடித்து உண்மையான கிறிஸ்தவனாக இருந்து தேவனை நாம் தேடும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை தூரத்தில் விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கஷ்டத்தை நான் என்ன செய்வேன், சந்தோஷமாய் மாற்று. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வேன், ஆசீர்வாதமாக மாற்றுவேன். அனுதினமும் உங்களோடு கூட சஞ்சரித்து உங்களுடைய வாழ்க்கையை நான் சுபபோகமாக நடத்திப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி, எப்பொழுது என்றால் தேவனை முழு இதயத்தோடு தேடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஓய்ந்த பள்ளி பாடத்தை பார்த்து சொன்னாங்க, காலம் சமீபமா இருக்கிறது, முத்துதை குறித்து சொன்னாங்க. நியாய தீர்ப்பு கொடுத்து நீங்க பயந்துருங்க, தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 1844 இருந்து 2025 வரைக்கும் நீங்கள் நானும் கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம காலமா இல்லை, நேரமா இல்லை. சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை படித்திருக்கிறோம், எல்லோருக்கும் தெரியும். 1844 தேவன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்துக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கும் எனக்கும் பிதாவினிடத்தில் என்ன செய்தார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய வருகை எப்ப நாள் நடக்கும், எந்த நேரமானாலும். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டுடைய வருகை குறித்து பயம் இல்லாமல் இந்த 4 பொய்களை குறித்து நம்ம என்ன செய்யறோம், நாமளே ஆரோக்கிய வாழ்க்கையை சொல்லி ஏமாற்றிக் கொண்டே இனி வருகிற நாட்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பொய்களை நம்முடைய வாழ்க்கையில இருந்து திருத்தணும். 4 பொய்கள் என்னதான் பார்த்தோம் சொல்லி போகும். முதலாவது என்ன, கவனிச்சீங்களா அதுக்கு எல்லாரும்? முதலாவது என்ன பார்த்தோம் சொல்லுங்க, நாம் ஆபத்தில் இருக்கிறது, ஆபத்தில் இல்லை நினைக்கிறோம். 2வது என்னது, நமக்கு நிறைய நேரம் இருக்கு நினைச்சுட்டு இருக்கோம். 3வது இப்போ இல்ல பிறகு படிக்கலாம். 4வது கிட்டத்தட்ட. அவ எனக்கு அன்பான பிள்ளைகளை வருகிற நாட்களிலே இந்த காரியத்திலிருந்து நம்ம சீர்படுத்திக் கொண்டு கர்த்தராகிய தேவனை நாம் முழு இதயத்தோடு பலத்தோடு ஆத்மாவோடு அவரை தொழுது கொள்வோம், குடும்பத்தையும் தொழுது கொள்ள வைப்போம், ஆண்டுடைய சமூகத்திலே நம்மளை அர்ப்பணிப்போம், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். நான் முதலே வாசித்த கடைசி வந்த வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 8வது அதிகாரம் 36-39 வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்போது வெட்கப்படுவார். ஆண்டவர் எச்சரிப்பா சொல்றார், நீங்க இன்னுமே இந்த பொய்களை சொல்லி இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வரும்போது அவர் என்ன செய்வார்களே அறியேன் என்று தான் சொல்லுவார். நாங்கள் எனக்கு அன்பான பிள்ளைகளே, நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மளோட வாசிப்பார்கள். ஆமென்.